படம் நல்லா இருக்கு. ஒத்து வச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேன், இந்திய தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு 3D சீன்ஸ் வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது. இந்த மாதிரி தமிழ் ஹிந்தி படம் கூட இந்த மாதிரி வந்ததில்லை. மார்வல் ஸ்டுடியோவா கிரீன் ஸ்டுடியோ கிரீனான்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. ஞானவேல் ராஜா அவர் சொன்னது வந்து ஒர்த்து தான். செம்ம படம். எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. போன 2 வாரத்துக்கு முன்னாடி அமரன், இந்த படம் கங்குவா. 2024 செம்ம வருஷமா போச்சு தமிழ் சினிமா. விஎஃப்எக்ஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. 3D பார்த்துட்டே இருக்கலாம், என்னடா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு ஃப்ரேமை செதுக்கிருக்காங்க, எங்கேயுமே எரர் பண்ணாம ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில கூட நிறைய 3D வந்தா கூட இந்த 3D வந்து வேற லெவல்ல பேசப்படும். குழந்தைகள்ல இருந்து எல்லாமே பண்ணலாம். செம்ம ஒர்த்து வாட்சிங். நானும் ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வழக்கம் போல தேவர மாதிரி வச்சு செய்ய போறானுங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுல கோர்ட்டு பிரச்சனை, ரிலீஸ் பிரச்சனை பாத்தீங்கன்னா, ரோஹினிலாம் பாத்தீங்கன்னா காலையில தான் ஓப்பன் ஆச்சு. ஸ்கிரீன்லாம் ரொம்ப ஸ்கிரீன் வந்து ஓப்பனும் ஆகல. இந்த பிரச்சனையில என்ன பண்ண போறாங்க, ஏற்கனவே 1000 கோடி பிளான் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம தமிழுக்கு இது செம்ம படம். நார்த்லாம் பார்த்தா செம்ம ப்ரோமோ பண்ணாங்க. பிக் பாஸ் அந்த ஷோ இந்த ஷோலாம் பண்ணாங்க. அதனால வந்து இது வேற லெவலில் போகும். 500+ கன்ஃபார்ம் அடிக்கும். 1000 கூட கஷ்டம், ஆனா 500+ கண்டிப்பா அடிக்கும். செம்மையா பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போர்ஷன் தான் வர்றாப்ல, செம்மையா பண்ணிருக்காப்ல. சரியான வில்லன், மரண மாஸ். ஃபாஸ்ட் பிரசன்ட்ல யாரும் கிடையாது. பிரசன்ட்ல வந்து நம்ம ரிவீல் பண்ணலாமா? ஓகே, கார்த்தி தான் அந்த பாபி டோலோட இதுக்காக வர்றாப்ல. செம்ம பண்ணியிருக்காங்க. நம்ம ரோலக்ஸை பார்த்த மாதிரி இதுல வந்து கார்த்தி காமிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செகண்ட் பார்ட் வரும். செம்ம மாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம புலிமுருகன்ல பார்த்தோம் ஒரு புலி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு படத்துல ஒன்று பண்ணுவாங்க. தேவரால கூட ஒன்று பண்ணுவாங்க, சுறா வச்சு பண்ணுவாங்க. அது மாதிரி இதுல வந்து கிராக்கடைல் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. இந்த இஎஃப்எக்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் செம்மையா பண்ணிருக்காங்க. லேக எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது. ஏன்னா நம்ம கன்வெர்ட் ஆகி போறாங்க. பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போகும்போது, பாஸ்ட்னாலும் பரவாயில்ல, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும்போது வந்து அதை போறாங்க. பட் அதுக்குள்ள கலரு அதெல்லாம் வந்து ஒண்ணுமே குறைக்காம இன்னைக்கு என்ன பண்ண முடியுமோ அதே மாதிரி பண்ணி நம்மளுக்கு வந்து வெர்பல்லே கன்வே பண்ணதுனால படம் நல்லா இருக்கு. ஃபைட் வந்து நான் மறந்தே போயிட்டேன் சொல்றதுக்கு. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஒரு ஹீரோ. எப்படி சூர்யாவுக்கு ஈக்குவலா நம்ம சொல்லணும்னா சுப்ரீம் சுந்தர் ஃபைட் மாஸ்டர் வேற லெவல்ல பண்ணிருக்காப்ல. வேற மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. பயங்கர எனர்ஜி. நான் பாத்தீங்கன்னா சூர்யா பயங்கர எனர்ஜி, அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு பண்ணிருக்காப்ல. வேற லெவல்ல இருக்குது. செகண்ட் பார்ட் செம்ம லீடு கொடுத்துருக்காப்ல. அட்டகாசம் பண்றாப்ல. வாத்தியார தூக்கி சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வெயிட் பண்றேன். ஆக்டிங் சொல்றதுக்கு முன்னாடி சிவா டைரக்டர் சிவாவை பத்தி சொல்லணும். அவருடைய உழைப்பு வந்து இந்த படத்து மூலியமா நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு முதுகெலுமா இருந்தது ஞானவேல் ராஜா சார். அவர் எல்லாம் அந்த படம் வந்திருக்காது. ஸோ 2 வருஷம் கழிச்சு சூர்யா சாருடைய படம் வருது. 2 வருஷம் கழிச்சு வர்றதுனால சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ட்ரீட்டா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ஆஸ் அ தலைவர் ஃபேனாக இந்த படம் வந்து சூர்யா ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. முக்கியமாக அந்த பிஜிஎம், அந்த ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், ட்விஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக் எல்லாமே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பிரதர். விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க பிரதர். சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வயலன்ஸ் பிடிக்காம இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். 3D எக்ஸ்பீரியன்ஸ். பாபி டியோல்ஸாக நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர். காம்பினேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர். கிளைமேக்ஸ் ஃபைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷா பட்டானியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி தான், பட் ஆனால் அவங்களுடைய இதுவும் கேரக்டர் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. கொக்கோடைல் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. 20 மினிட்ஸ் இருக்குது அந்த கொக்கோடைல் ஃபைட்டு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஷிப்பில் ஆமாம், கிளைமேக்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வந்து படம் போகிறதே தெரியல. கடன்னு ஓட ஆரம்பிக்குது. முக்கியமாக டிஎஸ்பியோடைய பிஜிஎம் வந்து படத்தை வந்து ரொம்ப வேகமாக எடுத்து போகிறதுக்கு ஒரு படம் லேக்னு சொல்ல முடியாது பிரதர். நல்லா தான் இருக்குது படம். ஃபேமிலியோட ஆடியன்ஸ் பார்க்கலாம். வயலன்ஸ் இருக்கிறதுனால இவருக்கு பிடிக்காது. படம் ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். கார்த்திக் கேம்பியோ இது சரி ஓகே கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்று பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், பிஜிஎம் தான் வந்து படத்தை ரொம்ப வேகமாக கொண்டு போயிட்டே இருக்குது. கடன்னு போகிறதுக்கு பிஜிஎம் ஒரு முக்கியமான காரணம். 10க்கு 9 கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஸ்டோரி இல்லைதான் தலைவலி. விட்டுருங்க.